ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட டக்கரி டேஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து நான் ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைல் இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் பேன் வச்சுக்கிறேன். பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு நான் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. அதை இந்த ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிடணும். ஆயிலும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு எவ்வளோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஆயிலில் வதக்கி விட்டுட்டு இப்போது இது கூட நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ண போகிறோம். சோம்பு அண்ட் வந்து கசகசா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு வதக்கிட்டு குழம்பு வாசனைக்காகவும் அண்ட் வந்து டேஸ்ட்டுக்காகவும் ஒரு பட்டையும் 3 கிராமும் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த அளவு மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அதிகமாக ஆட் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து இதில் வந்து கசப்பு வந்துடும். அப்போ நம்ம குழம்பே சாப்பிட முடியாத மாதிரி ஆயிடும். ஒரு சிலவங்களுக்கு இந்த ஸ்மெல்லே சேராது. அதனால் அவங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வேண்டாம்னால ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ 3 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் வெங்காயத்துலலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசம்லாம் வெளியே போகணும். தக்காளியோட பச்சை வாசம் இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பச்சை வாசம் ஃபுல்லாக போகணும். போனதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பும் அண்ட் வந்து பொட்டுக்கடலையும் ஈவனாக சேர்த்துக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலவங்க பொட்டுக்கடலை ஆட் பண்ணுவாங்க. நான் ரெண்டையும் கொஞ்சம் அளவுக்கு ஆட் பண்ணிப்பேன். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போகணும். தேங்காய் வதங்கினா தான் வந்து கெட்டு போகாது. அதனால தான் நான் ஹீட் பண்ணுறேன். நல்லா இதை அரைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் ஆயில் விட்டுட்டு ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம வந்து இதில் கடுகு அண்ட் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து எல்லாத்துக்குமே சீரகம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது குளிர்ச்சிங்கிறனால கடுகு ஹீட்டு, சீரகம் குளிர்ச்சி. அதனால் வந்து நான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவேன். அதனால் நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 பெரிய வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய சைஸ் வந்து சின்னதாக இருந்தனால 3 எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு டேஸ்ட் கொடுக்குற ஒரு விஷயம் இது தான். பூண்டை வந்து 5 பல் பூண்டை வந்து நல்லா தட்டி இடித்து போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் பண்ணிவிட்டு இப்போ நான் காளானை இந்த அளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா ஆயிலில் நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட உப்பு சேர்த்து கிளறினீங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் காளானில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கே ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் வந்து இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதையும் கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும். காளான் கூட மிக்ஸ் ஆகி நல்லா அது பபிள்ஸ் வர மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை கிரேவியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது மாதிரி தண்ணி குழம்பு மாதிரியும் வச்சுட்டு இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இது கூட இதை வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலோட பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வந்து விசில் வந்துடும். 3 விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா குழம்பு வந்து வீடே மணக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்பவே இது வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு அப்படின்னு வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து இதில் வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட வந்து கொத்தமல்லி தலையை வந்து நல்லா தூவி விட்டு சர்வ் பண்ணிட்டேன். வீட்டில் எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.